தாய்க்கேள்வி படத்துடைய வெற்றி வந்து ஒரு மிக பிரம்மாண்ட வெற்றியாக பார்க்கப்படுது. நம்ம படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பேசியிருந்தோம். அந்த படம் மேலே எவ்வளோ எதிர்பார்ப்பு இருந்தது. எதிர்பார்த்ததை விட ஒரு வெற்றியை கிடச்சிருச்சா? ஆமாம், கிட்டத்தட்ட 50 கோடி கலெக்ஷனுங்கிறாங்க. அது மிகப்பெரிய வெற்றி தான். இப்போ வந்து முழுக்க முழுக்க ராதிகாங்கிற ஒரு கேரக்டர் மட்டும்தான் அந்த படத்தை சுமந்துருக்கு. படம் முழுக்க அவங்க வரலைன்னா கூட அந்த கெட்டப்பு, அந்த அந்த கேரக்டர் தான் பலரையும் தியேட்டருக்குள்ளே கொண்டு வந்திருக்கு. அப்போ முழுக்க முழுக்க அது வந்து ராதிகாவினுடைய நடிப்புக்கான ஒரு வெற்றிங்கிறத பார்க்கலாம். அதை தாண்டி இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது சிவகார்த்திகேயன். வேறு யாராலையும் அவ்வளோ தூரம் ஒரு வந்து ப்ரொமோஷனுக்காக மெனக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவர் இந்த படத்தை அப்படி நேசித்தார். உள்ளபடியே நல்ல கதைகளை விரும்புகிற ஹீரோக்கள் அந்த படத்தை கடைகோடி மக்களும் கொண்டு போய் சேர்த்துணுன்னு நினைப்பாங்க. அதை சிவகார்த்திகேயன் கரெக்டாக பண்ணுறாரு. அவருக்கு ஒரு படம் பிடிச்சிருச்சுன்னா அது எப்படி உழுந்து புரண்டாவது கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறாரு, அதுக்காக செலவு பண்ணுறாரு. ஸோ அந்த வகையில் வந்து ஒரு சரியான தயாரிப்பாளராக இந்த படத்துக்கு சிவகார்த்திகேயன் கிடைச்சது பெரிய வரம் தான்.